நடப்பு ஐபிஎல் தொடரின் முதல் பிளே ஆஃப் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் இன்று மோதுகின்றன. இறுதிப் போட்டிக்குள் முதல் அணியாக நுழையப் போவது யார், இரண்டு அணிகளின் பலம் மற்றும் பலவீனங்கள் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கிரிக்கெட் ரசிகர்களின் மிகவும் விருப்பமான தொடர்களில் ஒன்றான இந்தியன் பிரீமியர் லீக் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. லீக் சுற்றுகளின் முடிவில் புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடித்த பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் மற்றும் பெங்களூர் அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்துகின்றன. இரண்டு அணிகளும் 14 போட்டிகளில் விளையாடி 9 வெற்றிகளை குவித்த நிலையில் ரன் ரேட் அடிப்படையில் பஞ்சாப் முதலிடத்திலும் பெங்களூர் 2ஆம் இடத்திலும் உள்ளன. பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்தவரை பேட்டிங் வரிசை அசுர பலத்தில் உள்ளது. தொடக்க வீரர்களான பிரியன் சாரியா, பிரப்சிம்ரனில் தொடங்கி ஆட்டத்தை முடிக்கும் வல்லமை கொண்ட இங்கிலீஷ் வரை பஞ்சாபிற்கு பலமாக பார்க்கப்படுகிறார்கள். அதேபோன்று கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரும் பஞ்சாப் அணிக்கு தூணாக செயல்பட்டு வருகிறார். ஆனால் பந்துவீச்சில் ஹர்ஷ்தீப் சிங்கை தவிர வேறு யாரும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு திறம்பட விளையாடவில்லை. ஒரு சில போட்டிகளில் மட்டும் சாகல் மற்றும் ஹர்ப்ரீத் பிரார் அணிக்கு பக்கபலமாக செயல்பட்டுள்ளனர். அதே சமயம் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் என அனைத்திலும் ஆல்ரவுண்டராக ஆர்சிபி உள்ளது. முன்னாள் கேப்டன் விராட் கோலி, இந்நாள் கேப்டன் ரஜத் படிதாரின் அதிரடியான ஆட்டங்களுடன் பிலிப் சால்ட்டும் ஃபார்மில் இருப்பது ஆர்சிபிக்கு அசுர பலத்தை கொடுத்துள்ளது. மேலும் டீம் டேவிட், லிவிங்ஸ்டன், ஜிதித் சர்மா ஆகியோர் மிடில் ஆர்டரில் சிறப்பாக செயல்படுவதால் சேசிங்கிலும் பெங்களூருவின் கை ஓங்கியுள்ளது. பந்துவீச்சை பொறுத்தவரை டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால் விக்கெட்டுகளை கைப்பற்றினாலும் ரன்களை கட்டுப்படுத்துவது அவசியமானதாக பார்க்கப்படுகிறது. ஆல்ரவுண்டர் குருணல் பாண்டியாவும் அவரது பங்களிப்பை சிறப்பாக செய்து வருகிறார். இந்நிலையில் ஐபிஎல் வரலாற்றில் இதுவரை 2 முறை மட்டுமே பஞ்சாப் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 2008ஆம் ஆண்டு நடந்த முதல் ஐபிஎல் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறிய பஞ்சாப் கிங்ஸ் அணி சென்னையிடம் தோல்வியடைந்தது. அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு இறுதிப் போட்டிக்குள் அடியெடுத்து வைத்த பஞ்சாப் கிங்ஸ் அணி கொல்கத்தாவிடம் தோல்வியை சந்தித்தது. பெங்களூர் அணியை பொறுத்தவரை 9 முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியதுடன் 3 முறை இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. ஆனால் சாலா கப் நமதே என்பது பெங்களூர் அணிக்கு கனவு வாக்கியமாகவே மாறிப்போனது. 11 ஆண்டுகளுக்கு பிறகு பிளே ஆஃப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள பஞ்சாப்பும் வெற்றியின் விளிம்பை எட்டி பார்த்து வந்த பெங்களூரும் முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேற முனைப்பு காட்டுவதால் இன்றைய ஆட்டத்தில் அனல் பறக்கும் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் சடையாண்டி.